அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவமி அன்று உருவாகும் ராஜயோகத்தால் அதிர்ஷ்டத்தை அள்ள போகும் ராசிக்காரர்கள் யார் என்பதையும், நவமி அன்று எப்படியெல்லாம் விரதங்களை கடைபிடிப்பது, நவமி அப்படிங்கிறது எந்த கடவுளுக்குரிய நாள் என்பதை பற்றியும் இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்ரீராமரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அந்த ராமரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய விஐபிகளும் நிறைய ஆக்டர்ஸ்களும் நிறைய அரசியல்வாதிகளோட வெற்றிக்கு பின்னாடி முக்கியமான சில ஜோதிடர்கள் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் சில ஆன்மீக விஷயங்களில் ஈடுபட்டு தான் சில விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க. ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு முக்கியமான ஜோதிடருடைய நம்பர் தரேன். 200-300க்கும் மேற்பட்ட ஜோதிடர்களுடைய ஆசான் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய நீங்கள் எதிர்பார்க்காத ஆக்ட்ரஸுக்கெல்லாம் ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு ஆசான் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்றைய இருக்கக்கூடிய தமிழகத்திலையும் சரி, கர்நாடகாவிலையும் சரி, ஆந்திராவிலையும் சரி 3 ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். ஸோ இவருடைய நம்பர் நான் கொடுத்துருக்கேன். அவர் ஃப்ரீயாக இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படிங்கிறதாக நம்ம கேட்டு வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் சொல்லி நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கலாம். நன்றி. ராமநவமியால் உருவாக்க போகும் அனைத்து ராசியினருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பண்டிகையில் நவமி அப்படிங்கிறது முக்கியமான பண்டிகை. அதுலேயுமே ராம நவமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாகவும் பார்க்கப்படுது. இந்த ஆண்டு ஏப்ரல் 17ஆம் தேதி அன்று ராம நவமி கொண்டாடப்படுதுங்க. அதாவது இன்றைய நாளில் கொண்டாடப்படுது. இந்த ஆண்டு ராம நவமி அன்று மிக முக்கியமான யோகங்கள் உருவாக போகுது. அது ரவி யோகமாக இருக்கும். இந்த யோகத்தில் சூரியனின் தாக்கமும் இருக்கு. இந்த நாளில் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதை பார்க்கலாம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசி. மேலும் இந்த ரிஷபராசி என்றவர்களுக்கு ராம நவமி அன்று உருவாக போகும் யோகத்தால் இவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். தொழில் சீராக வளரும், நிதி நிலைமை உயரும் என்பதால் முக்கிய தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும். பிள்ளைகள் மூலமாக நல்ல செய்திகள் கேட்பீர்கள். உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த எதிர்பார்த்த ஆதரவுகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி குடும்பத்தில் வாழ்க்கை சீராக மாறக்கூடிய அமைப்பாக இந்த யோகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களுக்கு ராம நவமி யோகம் செல்வத்தை அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் சீராக இருக்கும். ஆரோக்கியம் சாதகமாக இருக்கும். மனதில் உள்ள ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். திட்டமிட்டு தொழில் செய்ய வெற்றி பெறும். மேலும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கப்பெறும். பணி வாழ்க்கை சீராகவும் இருக்கக்கூடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு ராம நவமியை முன்னிட்டு உங்களுக்கு வியாபாரத்தில் சில ஏற்ற இறக்கங்கள் சந்திப்பீங்க. இருந்தாலுமே உங்களது மன அழுத்தம் நீங்கி உடல் நலம் சீராக இருக்கும். பயணங்களால் லாபம் அதிகரிக்கும். மேலும் நிதி நிலைமை சீராக இருக்கும். சொத்து பிரச்சனைகள் அனைத்துமே விலகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. நண்பர்களின் உதவியால் திட்டமிட்ட பணிகள் நிறைவேறும். வேலைகளின் ஸ்தாத்திரத்தன்மை இருக்கும். மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பு பொறுப்புகள் வழங்கப்படும். இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. நிதி நிலைமை சீராகி உத்தியோகத்தில் அனுகூலம் உண்டாகும். வாழ்க்கை துணையால் நல்ல முன்னேற்றமும் நீங்கள் அடைவீங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. ராம நவமி அன்று ஏற்படும் யோகத்தால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடக்க போகுதுங்க. நிதி விவகாரங்களில் வெற்றி நிச்சயமாக இருக்கும். தொழில் மற்றும் வேலைகளில் வருமானம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் ஆற்றலும் பெறுவீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி. கும்பராசியினருக்கு வெளிநாட்டில் இருந்து வந்து விரும்பிய தகவல்கள் கிடைக்கும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் கைகூடி வரும். வியாபாரத்தில் லாபம் உண்டாகும். உடல்நல பிரச்சனைகள் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கும். பணியாளர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். திடீர் பணவரவு அதிகரிப்பதால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக காணப்படுவீங்க.
கடைசியாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசி. ராமநவமியால் மீன ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். நல்லவர்களுடனான தொடர்பு அதிகரிக்கும். திட்டம் போட்டு பணிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். எதிர்பாராத பணம் வரவுகள் கிடைக்கப்பெற்று சந்தோஷமாக நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ராமநவமி அன்று உருவாக போகும் ராஜயோகத்தால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகிறது என்பதையும், ராமநவமி அப்படிங்கிறது எந்த கடவுளுக்குரிய நாள், மேலும் அந்த கிழமையில் எப்படியெல்லாம் விரதம் இருந்து வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் என்பதை பற்றியும் தாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு ராமரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த ராமரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நவமி அப்படிங்கிறது ராமருக்கு உகந்த நாள். அதாவது ராமர் பிறந்த நாளே ராம நவமியாக கொண்டாடப்படுது. அதே போல ராம நவமி அன்று அதிகாலையில் குளித்து வீட்டை தூய்மைப்படுத்த வேண்டும். பூஜை அறையில் ராமர் படத்தை வைத்து அதற்கு குங்குமம் சந்தனம் இட்டு துளசி மாலை அணிவிக்க வேண்டும். பின்னர் பழம் வெற்றிலை பூ வைத்து ஸ்ரீராம நாமத்தை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வழிபாட்டின் போது நெய்வேத்தியமாக சாதம், பஞ்சாமிர்தம், பானகம், பாயாசம், வடை போன்றவற்றை படைக்கலாம். ராம நவமி அன்றைய தினம் முழுவதும் உண்ணாமல் இருந்து விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ராமரை பற்றிய நிறைய விஷயங்களை நம்ம சொல்ல வேண்டும். அதாவது ராமர் பற்றிய நூல்களை படித்தும் அவரது துதிகளை பாராயணம் செய்வதுமாக இருப்பது நமக்கு இன்னும் நல்ல விதமான பலன்களை அளிக்கும். அன்றைய தினம் ராமர் கோவில்களில் நடைபெறும் பட்டாபிஷேகத்தை காணலாம். அர்ச்சனை முடிந்த பிறகு நெய்வேத்தியமான சர்க்கரை பொங்கலை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். காலையில் உணவு எதுவும் சாப்பிடாமல் ராமநவமி விரதம் இருந்து ராமனை வணங்கி வழிபாடு செய்பவர்களுக்கு ஆஞ்சநேயரின் அருட்பார்வை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் குடும்பத்தை விட்டு பிறந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கும். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறி வருவார்கள். விரோதிகள் நீங்கி தொலைந்து போன பொருட்கள் கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் நிச்சயமாக கிடைக்கும். குடும்ப நலம் பெருகி வறுமையும் பிணியும் அகலும். நாடிய பொருட்கள் எல்லாம் கைகூடும். ஸ்ரீராமஜெயம் என்ற எழுத்தை 108 முறை அல்லது 1008 முறை எழுத்து தொடங்கலாம். ஸ்ரீராமம் என்ற நாமத்தை 3 முறை அடுத்தடுத்தவாறு உச்சரிக்க வேண்டும். இது பேராற்றல் வாய்ந்த சக்தி மந்திரம். அதனால ஆணவம் அழிந்து அன்பும் அறிவும் உண்டாக்கும். மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. மேலும் ராமருடைய ஜாதகத்தை எழுதி அதை பூஜை அறையில் வைத்து விரதமிருந்து பூஜை செய்பவர்களுக்கு ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய நவகிரக தோஷங்கள் நீங்கும். ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல் என்று ஏக பத்தினி விரதனாக வாழ்ந்தவர் ராமபிரான். தனி மனித ஒழுக்கத்தை தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காட்டியிருக்காரு. பங்குனி மாத வளர்ப்புறை சுக்லாபட்சம் நவமி திதியில புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர் ராமபிரான். இந்த நாளை நாம ராம நவமி என்ற பெயரில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வரோம். சிவபெருமானிடம் பல வரங்களை பெற்ற ராவணன் தேவர்களையும் முனிவர்களையும் மனிதர்களையும் கொடுமைப்படுத்தி வந்தான். அவனை அழிப்பதற்காக அயோத்தியை ஆண்டு வந்த தசரத மன்னனுக்கு மகனாக பிறந்தவர் மகாவிஷ்ணு. ராம அவதாரம் என்ற ஒரு அவதாரத்திலேயே ராமபிரான் குருவிற்கு நல்ல மாணவராக, தாய் தந்தையினருக்கு நல்ல மகனாக, உடன் பிறந்தவர்களுக்கு நல்ல சகோதரனாக, மனைவிக்கு நல்ல கணவனாக, மக்களுக்கு நல்ல மன்னனாக, நண்பர்களுக்கு உற்ற தோழனாக, பகைவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக என்று பல அவதாரங்களை எடுத்து அதில் தன்னை நிலை நிறுத்தினார் அப்படின்னு சொல்றாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் ராம நவமி அன்று உருவாக போகும் யோகத்தால் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகிறது என்பதை பற்றியும்,
ராம நவமி பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்ரீராமரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த ராமரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.